உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நிறைய நீண்ட கால பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 9ஆம் இடம் 10ஆம் இடம்ன்ற மாதிரியாக பிரயாணம் செய்ய போறாரு. அதனால இந்த பெயர்ச்சி உங்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, நீண்ட கால பிரச்சனைகள், ஏன்னா தொடர்ந்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் 7.5 சனி அப்படின்ற மாதிரியான சில தொந்தரவுகள் இருந்தே நிறைய ஒரு விஷயங்கள்ல ஒரு நிவர்த்தி அடையாமல், வேலை பாத்தீங்கன்னா நிரந்தர ஒரு வேலை இல்லை, ஒரு 3 வருடத்திற்கு ஒரு முறை 2 வருடத்திற்கு ஒரு முறை வேலையை இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கு. அடுத்து தொழில்ல பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை, கடன் எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்கு. தொழில இருக்கக்கூடிய வருமானங்களும் கடன்களை அடைக்கிறதுக்கு தான் சரியா இருக்கு. அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால ஏமாற்றங்கள், கணவன் மனைவி பிரிவுகள், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடங்களுக்கு மேலாக தொந்தரவுகளை அனுபவிச்சுக்கிட்டே வராங்க. எங்களுக்கு எந்த கிரகங்களுமே நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்காதா, எங்களுக்கு வருடம் முழுவதுமாக வாழ்க்கை முழுவதுமாக இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் தான் இருக்குமா அப்படின்ற ஒரு மன சஞ்சலத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இயற்கையிலேயே இவர்களினுடைய குணம் பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போராட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த ஒரு நபர்கள் தான். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்ப சர்வ சாதாரணமாக சமாளிக்கக்கூடிய நபர்கள். இவர்களை மாதிரி மற்ற ராசி என்பர்கள் யாருமே கஷ்டப்பட்ட ஒரு சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு 2 மடங்கு 3 மடங்குன்னு அந்த பிரச்சனைகளோடையே லைஃபை ரன் பண்ணக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசியில சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால இவர்களுக்கு அந்த ஒரு உடல் பலம் இருந்தாலும் ஒரு மனோபலம் அப்படின்றது இருக்காது. ஒரு பாசத்திற்காக ஏங்குபவர்கள், எல்லாத்தையுமே ரொம்ப யதார்த்தமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். ஆனாலும் அந்த பாசத்திற்காக கட்டுப்பட்டவர்கள். ஒருத்தர் பாசமா இவர்கள் கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம், சொன்னாங்க அப்படின்னா அதற்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் இந்த விருச்சிக ராசி நபர்கள். இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல வளர்ச்சிகளை தான் கொடுக்கும். இவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொருளாதார வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக இருக்கும். இவர்களினுடைய இடமாற்றம், இப்ப செய்யக்கூடிய ஒரு இடமாற்றம் நிரந்தர இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இந்த நிரந்தர இடமாற்றத்தினால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய நீண்டகால பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் இடமாற்றம் செஞ்சாலும் அந்த வேலையில எனக்கு திருப்தி இல்லை மேடம், அந்த வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னைக்கு நான் வெளியில வேலைக்கு போனேனோ அந்த இடத்துல இருந்தே எனக்கு வேலையில ஒரு அங்கீகாரம் இல்லை, நான் தான் நல்லா வேலை செய்யறேன் ஆனாலும் எனக்குன்னு அங்க ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. எனக்கு அப்புறம் வந்தவர்கள் ஒன்றுமே தெரியாத நபர்களுக்கு கூட அந்த அலுவலகத்துல ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஆனா எல்லாமே தெரிஞ்சு எல்லாருக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணி சூழ்நிலை கருதி நடக்கக்கூடிய எனக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்னு
சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நபர்களுக்கு இந்த வருடம், இந்த பராபவ வருடம் முழுமையான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க போகுது. 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் இடமாற்றம் செய்யறார், திரும்பியும் 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதனால உங்களுக்கு அந்த அங்கீகாரம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ இந்த வருடம் கொடுக்க போகுது. அடுத்து குடும்ப உறவுகள்னால ஏமாற்றம், எல்லாரையும் நம்பி நான் இருந்தேன், ஆனா அந்த குடும்பமே என்னை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுச்சு, என்ன நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகுந்த மனவேதனை. எந்த இடத்துலனாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் சமாளிச்சிருவாங்க. வேலையில பிரச்சனையா, தொழில பிரச்சனையா, கடன்னால அவமானமா, கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கணுமா, எதுனாலும் நான் தயார். ஆனால் என்னுடைய குடும்ப உறவுகளே என்னை ஏமாத்திட்டாங்க, அவர்களால மிகப்பெரிய ஒரு மனவேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அப்படின்றது இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். யாரு உங்களை ஏமாற்றிட்டு போனார்களோ அவர்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும், அவர்களால ஏற்பட்ட அவமானத்தை நீங்க ஈடு செய்யக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி நபர்களுக்கு. புதிதான ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குடும்ப வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரம். ஏற்கனவே முதல் திருமணத்துல மிகப்பெரிய ஒரு டிராஜடியை சந்திச்சு அந்த திருமண வாழ்க்கையிலிருந்து வெளியில வர முடியாத ஒரு குறையாக வெளியில வந்து எப்படியாவது நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்னு காத்துட்டு இருந்த இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில புதிய வாய்ப்புகளும் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. தொழில் ரீதியான ஒரு ஏற்றுமதி வாய்ப்புகள், விவசாயம் சம்பந்தப்பட்ட சில நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே அடைவதற்குண்டான ஒரு நேரம். விவசாயத்துல இருந்த விருச்சிக ராசி என்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஒரு லட்சக்கணக்கான ஒரு நஷ்டங்கள், அந்த நஷ்டத்துல இருந்து எப்படா நம்ம வெளியில வரப்போறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முடியாம இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை இந்த விவசாயம் சார்ந்து நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து வர்றதுனால அந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கும், குத்தகைக்கு கொடுத்து அந்த குத்தகை பணம் வராம இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் அந்த குத்தகை பாக்கிகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். அந்த இடத்துல இருந்துட்டு காலி செய்ய முடியாம பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள் அதுல இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியாக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த பராபவ வருடம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது. மாணவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ், உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், பெற்றோர்களின் சம்மதங்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தந்தையினுடைய முழுமையான ஒரு சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்குது. இதனால அந்த குடும்பம் ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, உறவுகள் ரீதியாக நிறைய மன மகிழ்ச்சியான ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.